ஹாய்ங்க, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது இந்த காலகட்டத்தில் பிழைக்கிறது ரொம்ப கடினங்க. ஆனால் பிழைச்சி முன்னுக்கு வந்துட்டோம்னா அதில் ரொம்ப ரொம்ப வாழ கற்றுக்கலாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசுகிறதுல கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு கூட நீங்கள் இன்னொரு ஒரு ஒரு ட்ராஃபிக் உருவாக்கி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றது எண்ணம் எனக்கு கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அதாவது வேலை பற்றி நான் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள்லாம் கண்டிப்பாக கவனித்து அந்த டிப்ஸை நீங்கள் உருவாக்கி கண்டிப்பாக வேலைக்கு நீங்கள் வேலை செய்யுங்க. எல்லாரும் ஒரு ஒரு சுய தொழிலை கற்றுக்கோங்க. நான் வீடியோ ஆரம்பித்து போன வாட்டி 7 பேர் சொன்னேன் இல்லைங்க. இன்றைக்கி 11 பேரை நான் மீட் பண்ணி 11 பேர் என் கீழே பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுல என்னன்னே தெரியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி ஒரு 5 பேர் ஃபோட்டோ, அதை கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து இந்த வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த 5 பேர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுவாங்க. எனக்கு அப்படி இல்லைங்க. ரியலாக அன்னைக்கு என்ன நடக்குது அதை வச்சு தான் நான் வீடியோவே பண்ணுறேன். எனக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதே மாதிரி தான் ஷார்ட்லேயும். இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக அந்த ஷார்ட்டில் அந்த விளக்கத்தை கரெக்டாக சொல்லிடுறேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வேலை போல் இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்குது. என் மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இந்த யூடியூப்பில் வேலை செய்கிறது என்னுடைய மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அதாவது கஷ்டம் நம்ம இந்த கடையிலேயே உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக முழுக்க ஏதேதோ யோசனை வரும். இன்றைக்கி இந்த கடனை கட்டணும், நாளைக்கு அந்த கடனை கட்டணும், இந்த ஃபைனான்ஸ் கட்டணும் அப்படின்றது யோசனையே பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அப்படி கிடையாது. இந்த ஷார்ட் போடுறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஷார்ட் போடுறேன். அது வியூவர்ஸ் வருதோ வரலையோ, சப்ஸ்கிரைபர் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ஒரு வீடியோ, லென்த்து வீடியோ போடுறேன். அந்த போடுறது கூட நானாக உருவாக்குறது தான். அந்த எல்லா கதையும் இப்படி இருக்குது, இப்படி நடக்குது அப்படின்றது நானாக உருவாக்குறது தான். இப்படி இருக்குது. நான் நேற்று கூட இந்த மாசி மகத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, அங்கே கூட 2 பேரை பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி வேர்க்கடலை விற்கிறவங்கள ஒருத்தவங்கள பார்த்தேன். அதோடு போக கரும்பு ஜூஸ் போடுறவங்கள ஒருத்தவங்கள பார்த்தேன். நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம். அந்தந்த ஊரில் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஊர்லன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரு வேர்க்கடலை விற்கிறதோ, ஒரு கரும்பு ஜூஸ் போடுறதோ, இல்லை ஆப்பிள் ஜூஸ் போடுறதோ. இப்போ இந்த வெயில் சீசனுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுங்க. தனியாக நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு சப்ளை ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஜூஸ் மிக்சர் ஒன்று வாங்கிட்டு மெயின் பஜார்லேயே கூட ஐஸ் பாக்ஸ் வச்சு கூட நம்ம போடலாங்க. நல்ல ஒரு அழகாக வியாபாரம் ஆகுங்க. அது கூடயே சைடில் வேறு ஏதாச்சும் பழங்க கூட போடலாம். நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா செய்யலாங்க. நம்ம எப்படி வேணாலும் பிழைக்கலாம். கம்மியான அமௌண்ட்டில் நம்ம எப்படி வரவை ஈட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வாழ கற்றுக்கோங்க. எந்த பெண்களும் முடங்கி மட்டும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் முடங்கி மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய அட்வைஸில் கொஞ்சம் கூட குறையாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் மட்டும் பணம் சம்பாதிச்சா பத்தாது. என் கூட சேர்ந்து எல்லா பெண்களுமே, நடுத்தர பெண்கள் எல்லாருமே முன்னேறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். நான் சம்பாதிக்கணும், நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே நான் இந்த வீடியோவே நான் போடலை. என்னுடைய ஏழ்மை வறுமை காலத்துலேருந்து நான் யாரை பார்த்தாலும் சரிங்க,
முடியாதவங்க வந்துட்டாங்கன்னா என் வீட்டில் என்ன இருக்கோ அவங்களுக்கு தர்மத்தை பண்ணிடுவேன். அதே மாதிரியா நான் இன்னைக்கு யூடியூப்பில் வேலை பார்க்குறப்பவும் நீங்களும் நல்லா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நானும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய இதெல்லாம் வந்து எனக்கும் வியூஸ் ஆகும், எனக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகும். நீங்கள் எல்லாம் ரசிக்கணும், என் வீடியோவை முழுக்க முழுக்க பார்க்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது யாரை வேலை செய்யலை அப்படின்றது இருக்கக்கூடாது. என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா அதாவது வேலை செய்கிற ஆர்வத்தில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய். மற்றொரு வீடியோவில் பார்ப்போம்.